ஈரான் ஷூரா கவுன்சிலை சந்தித்த சவுதி ஷூரா கவுன்சில். ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான தொடர்புகள் புதிய கட்டத்தை எட்டியுள்ளன. ஈரானின் ஷூரா கவுன்சிலின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு தலைவர் இப்ராஹிம் அசீசி தலைமையிலான ஈரானிய நாடாளுமன்ற குழு ஞாயிற்றுக்கிழமை சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளது. இந்த பயணம் சவுதி ஷூரா கவுன்சில் வழங்கிய அதிகாரப்பூர்வ அழைப்பின் பேரில் நடைபெற்றுள்ளது. இது சாதாரண பார்வை அல்ல. இரு நாடுகளும் நீண்டகால பதற்றத்திற்கு பிறகு மீண்டும் உறவுகளை மேம்படுத்தும் முயற்சியின் ஓர் அத்தியாயமாக பார்க்கப்படுகிறது. இந்த குழுவில் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழுவைச் சேர்ந்த 3 முக்கிய உறுப்பினர்கள் மற்றும் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் நாடாளுமன்ற மற்றும் சட்ட விவகாரங்களுக்கான பொது இயக்குநரும் இடம்பெற்றுள்ளனர். இந்த பயணத்தின் முதன்மை நோக்கம் ஈரான் மற்றும் சவுதி அரேபியா இடையேயான நாடாளுமன்ற உறவுகளை வலுப்படுத்துவது, இரு நாடுகளுக்கிடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது, மேலும் நாடாளுமன்ற ராஜதந்திரம் என்ற கருவியை பயன்படுத்தி அரசியல் மற்றும் ராஜதந்திர உறவுகளை மேலும் ஆழப்படுத்துவது. இரு நாடுகளும் தூதரக உறவுகளை மீட்டெடுத்த பின்னர் தெஹரான் மற்றும் ரியாத் இடையே தொடர்ந்து தொடர்புகள் வலுப்பெற்று வருகின்றன. நிறுவன ரீதியான ஒத்துழைப்பு, பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பு ஆகியவை இந்நிகழ்வுகளின் மைய கருத்துகளாக உள்ளன. இதற்கிடையில் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் மிக முக்கியமான அரசியல் செய்தியை வெளியிட்டுள்ளார். ஈரானுக்கு எதிரான எந்தவொரு ஆக்கிரமிப்பு, அச்சுறுத்தல் அல்லது தூண்டுதல்களையும் ரியாத் நிராகரிப்பதாக அவர் தெளிவுபடுத்தினார். ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் உடனான தொலைபேசி உரையாடலில் மத்திய கிழக்கு மக்களுக்கான பாதுகாப்பான, வளர்ச்சியடைந்த மற்றும் முன்னேறிய பிராந்தியத்தை உருவாக்குவது கூட்டு ஒத்துழைப்பின் மூலம் மட்டுமே சாத்தியம் என்று அவர் வலியுறுத்தினார். முகமது பின் சல்மான் கூறியதாவது: பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை மற்றும் பாதுகாப்பை நிலைநாட்டுவதற்கும் அதன் நாடுகளை செழிப்பு மற்றும் வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதற்கும் நாங்கள் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளும் மக்களின் நலன்களை முன்னிலைப்படுத்துகின்றன. இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு எங்களுக்கு மிக முக்கியமானது. மேலும் அவர் வலியுறுத்தியது: சவுதி அரேபியா ஈரானுக்கு எதிரான எந்த ஒரு ஆக்கிரமிப்பையும் ஏற்காது. தெஹ்ரானுடன் பிராந்தியத்தின் பிற நாடுகளுடனும் சேர்ந்து அமைதி மற்றும் நீடித்த பாதுகாப்பை நிலைநாட்ட எந்த ஒரு கூட்டு முயற்சிக்கும் தயாராக உள்ளோம். இந்த அறிக்கைகள் மேற்கு ஆசியாவில் அமெரிக்கா ஈரான் பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் வெளியாகியுள்ளன என்பதால் கூடுதல் கவனம் பெறுகிறது. இதற்கு பதிலளித்த ஈரான் அதிபர் மசூத் பெஷேஷ்கியான் ஈரான் அரசின் அணுகுமுறை இன, மத மற்றும் பிரிவின ஒற்றுமையை பாதுகாப்பது என்றும் தேசிய இணக்கத்தை ஊக்குவிப்பது என்றும் தெரிவித்தார். மேலும் பிராந்திய அளவில் இஸ்லாமிய நாடுகளுடன் நட்பு உறவுகளை வலுப்படுத்தி ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதே தங்களது நீண்டகால நோக்கம் எனவும் அவர் கூறினார். அதே நேரத்தில் அமெரிக்காவை மறைமுகமாக விமர்சித்த அவர், அமெரிக்க அச்சுறுத்தல்கள் மற்றும் உளவியல் நடவடிக்கைகள் பிராந்திய பாதுகாப்பை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டவை. இவை அவர்களுக்கு நிலையற்ற தன்மையை தவிர வேறு எதையும் அளிக்காது என்று எச்சரித்தார். மேலும் இஸ்லாமிய நாடுகளின் ஒற்றுமை மற்றும் ஒருங்கிணைப்பு மட்டுமே பிராந்தியத்தில் நீடித்த பாதுகாப்பு, ஸ்திரத்தன்மை மற்றும் அமைதிக்கு உத்தரவாதமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தினார். பெஷேஷ்கியான் மேலும் ஒரு முக்கியமான கருத்தை வெளியிட்டார். அமெரிக்கர்களின் பார்வையில் பேச்சுவார்த்தை என்பது அவர்கள் பேசுவது, நாங்கள் செயல்படுத்துவது என்ற ஒருதலைபட்ச அணுகுமுறை. அது உண்மையான உரையாடல் அல்ல. அதே நேரத்தில் ஈரான் சர்வதேச சட்டத்தின் எல்லைக்குள் தங்களது மக்களின் உரிமைகளை பாதுகாத்து மோதல் மற்றும் போரை தடுக்கும் அமைதி முயற்சிகளை வரவேற்க தயாராக உள்ளது என்றும் தெரிவித்தார். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க தாக்குதல் சாத்தியம் குறித்த விவாதங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த தொலைபேசி உரையாடலும் இடம்பெற்றுள்ளது. மேலும் ஒரு சவுதி அதிகாரி ஏஜென்ஸ் பிரான்ஸ் பிரசிடம் தெரிவித்ததாவது: ரியாத், கத்தார் மற்றும் ஓமன் ஆகியவை வாஷிங்டனுக்கு ஈரானுக்கு எதிரான தாக்குதலின் விளைவுகள் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளன. இதனால் மேற்கு ஆசிய அரசியல் வரைபடம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் கடுமையான எதிரிகளாக இருந்த ஈரான் மற்றும் சவுதி அரேபியா தற்போது பிராந்திய ஸ்திரத்தன்மைக்காக இணைந்து செயல்பட முனைவது குறிப்பிடத்தக்க மாற்றமாகும். இது அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் பிற சக்திகளின் எதிர்கால அரசியல் நகர்வுகளையும் பாதிக்கக்கூடும். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரது போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் புதிய சர்வதேச அமைப்பின் உறுப்பினர் நாடுகள் காசாவில் மனிதநேய உதவி மற்றும் புனரமைப்புக்காக $5 பில்லியன் அமெரிக்க நிதியை உறுதியளித்துள்ளதாக அறிவிப்பு. இந்த அமைப்பின் முதல் அதிகாரப்பூர்வ உச்சி மாநாடு பிப்ரவரி 19ஆம் தேதி வாஷிங்டனில் நடைபெறவுள்ளது. டிரம்ப் தனது சமூக வலைதளமான ட்ரூத் சோஷியலில் வெளியிட்ட பதிவில் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் ஆயிரக்கணக்கான பணியாளர்களை சர்வதேச ஸ்திரப்படுத்துதல் படை மற்றும் உள்ளூர் காவல் அமைப்புகளுக்காக வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த மாநாடு டொனால்டு டிரம்ப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் வளாகத்தில் நடைபெறவுள்ளது. இது முன்பு யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பீஸ் என அழைக்கப்பட்டது. 20க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் பங்கேற்க உள்ளனர். இதை வரலாற்றில் மிக முக்கியமான சர்வதேச அமைப்பு என டிரம்ப் கூறியுள்ளார். இந்த போர்ட் ஆஃப் பீஸ் அமைப்பின் முதல் தலைவராக தன்னை அறிவித்துள்ள டிரம்ப் இதை வரலாற்றில் மிக முக்கியமான சர்வதேச அமைப்பு என விவரித்துள்ளார். அவரது 20 அம்ச காசா அமைதி திட்டத்தின் கீழ் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. 2025 நவம்பரில் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் தீர்மானத்தால் இது அங்கீகரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆரம்பத்தில் காசாவின் போருக்கு பிந்தைய ஆளுகையை கண்காணிப்பதற்கு உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு பின்னர் அதன் அதிகார வரம்பை விரிவுபடுத்தி மோதல் பாதிப்புக்குள்ளான பிராந்தியங்களில் ஸ்திரத்தன்மையை உருவாக்கும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. ஆனால் ஆய்வாளர்கள் இதை ஐநா அமைப்புக்கு மாற்றாக உருவாக்கப்படும் போட்டி அமைப்பு என்று எச்சரிக்கின்றனர். 11 உறுப்பினர்களை கொண்ட நிர்வாக குழுவில் பல சர்ச்சைக்குரிய மற்றும் முக்கிய நபர்கள் இடம்பெற்றுள்ளனர். ஜாரெட் குஷ்னர், டோனி பிளேர், மார்க்கோ ரூபியோ, மார்க் ரோவன். போர்டின் நிகழ்ச்சி நிரல், உறுப்பினர் தேர்வு மற்றும் முக்கிய நியமனங்கள் மீது டிரம்புக்கு முழு அதிகாரம் உள்ளது. மேலும் முடிவுகள் மீது வீட்டோ அதிகாரமும் அவரிடம் இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
விமர்சகர்கள் இதை ஒரே பங்குதாரருடன் தனியார் மயமாக்கப்பட்ட ஐநா என்று ஒப்பிடுகின்றனர். நிரந்தர உறுப்பினர் பதவிக்கு $1 பில்லியன் பங்களிப்பு தேவைப்படும் என்ற மாதிரி நடைமுறை பணம் கொடுத்து ஆளும் அமைப்பு என்ற குற்றச்சாட்டையும் உருவாக்கியுள்ளது. உறுதியளிக்கப்பட்ட $5 பில்லியன் தொகையில் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் மற்றும் யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டுமே வெளிப்படையாக அடையாளம் காணப்பட்ட நன்கொடையாளர்களாக உள்ளனர். ஒவ்வொரு நாடும் தோராயமாக $1 பில்லியன் வழங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. மீதமுள்ள $3 பில்லியன் விவரங்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. இது புதிய நிதியா அல்லது ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்ட தொகைகளை மறுபெயரிட்டு அறிவித்ததா என்பது தெளிவாகவில்லை. இந்த அமைப்பில் பெஞ்சமின் நெத்தன்யாகு உறுப்பினராக உள்ளார். அவருக்கு எதிராக இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் கைது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. காசா பகுதியில் நடந்த போர் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அவர் விசாரணைக்கு உட்பட்டுள்ளார். போர்ட் ஆஃப் பீஸ் கண்காணிக்க சப்போஸ்ட் செய்யப்பட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் நிலத்தில் சிதைந்து வருகிறது. காசா அரசு ஊடக அலுவலகத்தின் தகவல்படி 2025 அக்டோபர் 11 முதல் அமலில் உள்ள போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் குறைந்தது 1620 முறை மீறியுள்ளது. வான்வழி தாக்குதல்கள், பீரங்கி குண்டுவீச்சு, துப்பாக்கிச்சூடு மற்றும் கட்டிட இடித்தல் ஆகியவை இதில் அடங்கும். இந்த காலகட்டத்தில் குறைந்தது 601 பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர். 1600க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மனிதநேய உதவிகளை காசாவுக்கு அனுமதிப்பதில் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டுகள் உள்ளன. காசாவை நிர்வகிக்க நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவுக்கே அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தை மீண்டும் தொடக்கம். பிப்ரவரி 17ஆம் தேதி ஜெனீவா நகரில் நடைபெற திட்டம். ஞாயிற்றுக்கிழமை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் ஆஃப் ஈரான் இந்த தகவலை உறுதிப்படுத்தியுள்ளது. ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஏற்கனவே சுவிட்சர்லாந்து நோக்கி புறப்பட்டுள்ளார். அங்கு அவர் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி அமைப்பின் பொது இயக்குநர் ரஃபேல் குராசி, சுவிட்சர்லாந்து மற்றும் ஓமன் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களையும் சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்புகள் அனைத்தும் அணு ஒப்பந்தத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க முயற்சியின் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜெனீவா அமர்வு ஈரான் அமெரிக்கா இடையேயான இரண்டாவது மறைமுக அணுசக்தி பேச்சுவார்த்தையாகும். இதற்கு முன் மஸ்கட் நகரில் ஆரம்ப சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த சந்திப்பை பத்ர் அல் புசைதி தீவிரமானதும் ஆக்கப்பூர்வமானதும் என்று விவரித்திருந்தார். அந்த முதல் சுற்று இரு தரப்பினரின் நிலைப்பாடுகளை தெளிவுபடுத்தியதோடு முன்னேற்றத்திற்கான சாத்தியமான பாதைகளையும் வரைந்ததாக கூறப்படுகிறது. ஈரான் துணை வெளியுறவு அமைச்சர் மஜீத் தக்த் ரவான்சி அணு ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஈரான் தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கான முக்கிய நிபந்தனையாக அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்பதே பிபிசிக்கு அளித்த நேர்காணலில் அவர் தெளிவாக கூறியது. யுரேனியம் செறிவூட்டலை நிறுத்த முடியாது, அது ஈரானின் இறையாண்மை உரிமை. ஒப்பந்தத்தை விரும்புவதை நிரூபிக்க வேண்டியது அமெரிக்காவின் பொறுப்பு. இது இந்த பேச்சுவார்த்தையின் மையப்புள்ளி என்று கூறியிருக்கிறார். ஈரான் அணு ஆற்றல் அமைப்பின் தலைவர் முகமது இஸ்லாமி முக்கியமான ஒரு சைகையை அளித்துள்ளார். அனைத்து நிதி தண்டனைகளும் நீக்கப்பட்டால் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருப்பை குறைக்க ஈரான் தயாராக இருக்கலாம். அவர் மேலும் கூறியதாவது, அமெரிக்காவின் தடைகளை ஈரானின் வளர்ச்சியை தடுக்க பயன்படுத்தப்படும் முக்கிய கருவி என்று கூறினார். ராஜதந்திர முயற்சிகளுக்கு இணையாக ராணுவ நிலைமையும் பதற்றமாக உள்ளது. ராய்ட்டர்ஸ் வெளியிட்ட தகவலின்படி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் உத்தரவிட்டால் வாரக்கணக்கில் நீடிக்கும் தாக்குதல்களுக்கு அமெரிக்க ராணுவம் தயாராகி வருவதாக கூறப்படுகிறது. மேலும் மேற்கு ஆசியாவிற்கு இரண்டாவது அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல் அனுப்பப்பட்டுள்ளது. டிரம்ப் தெஹ்ரானில் அரசு மாற்றம் நடப்பது சிறந்த விஷயம் என கருத்து தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெளியுறவு செயலர் மார்க்கோ ரூபியோ ஒப்பந்தம் எட்டுவது மிகவும் சவாலானது என்று கூறியுள்ளார். அமெரிக்கா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாக கூறினாலும் மறுபக்கம் கடுமையான நிலைப்பாட்டையும் காட்டுகிறது. இந்த வாரம் ஜெனீவா நகரில் நடைபெறும் இந்த பேச்சுவார்த்தை ஒரு பெரிய ராஜதந்திர முயற்சியின் ஒரு பகுதியாகும். அமெரிக்க குழுவில் ஸ்டீவ் விட்காஃப், ஜாரத் குஷ்னர் இவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர். இதே நாளில் ரஷ்யா, உக்ரைன் பிரதிநிதிகளுடனும் தனித்தனி முக்கோண விவாதங்கள் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் சுவிட்சர்லாந்து இரு தரப்பினருக்கும் இடையே உரையாடலை எளிதாக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளது. நாங்கள் எப்போதும் நல்ல அலுவலகங்களை வழங்க தயாராக உள்ளோம் என சுவிஸ் வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது.